பாரதி கும்பகோணத்திலிருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. நல்ல கேள்வி. ஜாதக ரீதியாக சொல்லும் பரிகாரங்கள் எந்த அளவு உண்மைத்தன்மை உள்ளவை என்று விளக்கம் தரவும் ஐயா. நல்ல கேள்வி. ஏன் அப்படின்னா இந்த காலத்துக்கு தேவையான கேள்வி தான் இது. பரிகாரம்னு சொல்கிறாங்க, போய் ஜோதிடர்கள் சொன்னோன்னே போய் செஞ்சுட்டு வர்றாங்க, ஆனால் பலன் கிடைக்கிறதில்ல. ஏன் பலன் கிடைக்கல அப்படின்னு மறுபடியும் போய் கேட்டோம்னா அவங்க சரியான பதில் சொல்கிறாங்களான்னா சொல்கிறதில்ல. இதை ஒரு குறையாகவே எங்கிட்ட பலர் வரும்பொழுது சொல்லுவாங்க, சார் அவர்கிட்ட பார்த்தோம், அவர் நடக்கும்னு சொன்னார், நடக்கவே இல்லை. இவர்கிட்ட பார்த்தோம், இவரும் சொன்னார், நடக்கும்னு சொன்னாங்க, நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் சொன்ன பரிகாரமெல்லாம் செஞ்சுட்டோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பரிகாரம் என்பதனுடைய தத்துவம் என்ன, தாத்பரியம் என்ன என்பதை தெரிந்து கொள்ளாமல் பரிகாரத்தை பற்றி எதையோ பரிகாரம் சொன்னால் அந்த பரிகாரம் எப்படி சரியாகும்? பரிகாரம் என்பதே என்னவென்று உண்மை பொருளை அவர் கேட்டிருக்கின்றார். உண்மைத்தன்மை, அந்த உண்மைத்தன்மை என்ன பரிகாரத்துக்கு? பரிகாரம் என்றால் சரணாகதி என்று அர்த்தம். எந்த கிரகத்தினால் நமக்கு பிரச்சனை பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதோ அந்த கிரகத்தினுடைய க்ஷேத்திரம் கோவிலுக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய அந்த கிரகத்தினிடம் முழு சரணாகதி அடைந்து விடுவதுதான் பரிகாரத்தினுடைய உண்மையான தத்துவம். ஐயா, நாங்கள் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டோம், கல்யாணம் ஆகலை, இங்கே வந்துட்டோம், உங்ககிட்ட வந்துட்டோம், நீ பார்த்து ஏதாவது செய், நல்லது செய் அப்படின்னு அவர்கிட்ட போய் நின்றுக்கிட்டோம்னா அவர்கிட்ட சரண்டர் ஆகிடணும். காலில் அப்படியே சாஷ்டாங்கமாக விழுந்துட்டோம் அப்படின்னும் போது அதுதான் உண்மையான பரிகாரத்தினுடைய தத்துவம். அப்போ இப்படி போய் உண்மையாக அங்கே போய் நின்று காலில் விழுந்துட்டு வந்துட்டா போதுமா அப்படின்னா அந்த கிரகத்திற்கு உரிய முறைப்படி சில பரிகாரங்களை அந்த க்ஷேத்திரத்தில் உள்ள வழிமுறைப்படி அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் செய்வார்கள். அப்படி செய்யும் பொழுது நாம் அங்கே ஒரு மணி நேரமாவது இருப்போம். அப்போ அந்த 1 மணி நேரம் இருக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கணும். அந்த கோவிலில் ஒலி அலைகள், மின்காந்த ஒலி அலைகள் இருக்கும். எப்படி இருக்கும்? அந்த கோயிலுக்கு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் செய்து அந்த பீடத்தின் அடியிலே சக்கரங்கள், ஸ்ரீ சக்கரம் போன்ற சக்கரங்களை வைத்து அதைக்கு சுற்றிலும் அஷ்டபந்தனம் செய்து கோபுரத்தின் மேலுள்ள கலசங்களுக்கு கும்பாபிஷேக நீரை ஊற்றி அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் செய்தவுடன் வானமண்டலத்திலே இருக்கக்கூடிய அந்த ஒளி அலைகளை அது கிரகித்து உள்ளே அனுப்புகின்றது. இங்கே கருவறைக்குள்ளே அனுப்புகின்றது. கருவறைக்குள்ளே ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த சக்கரங்கள் அதை ஆகர்ஷித்து இழுத்து கொண்டு அதை வெளியேற்றுகின்றது. அந்த கோவிலை சுற்றி ஒரு ஒலி அலைகள் குறிப்பிட்ட தூர அளவுக்கு இருக்கும். அப்பொழுது அந்த ஒலியை நாம் அங்கு இருக்கும் பொழுது அந்த ஒலி அலைகள் நம்முடைய உடலுக்கு உள்ளே சென்று எந்த கிரகத்தினால் நமக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதோ அந்த கிரக நிலைகளை சமன் செய்கின்றது. அந்த கிரகத்துக்கிட்ட தான் நம்ம வந்திருக்கிறோம், அந்த கிரகத்து கோயிலில் தான் வந்திருக்கிறோம். அப்போ அந்த கிரகம் என்ன பண்ணுது? தன்னால் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த பாதிப்புகளை சமன் செய்து விடுகிறது. எனவே பரிகாரம் என்பது அந்த கோவிலில் எந்த கிரகம் நமக்கு தொல்லை கொடுத்திருக்கிறதோ, எந்த கிரகம் பாதிப்பு கொடுத்திருக்கிறதோ அந்த கிரகத்தினுடைய க்ஷேத்திரத்துக்கு போய் அந்த கிரக சன்னதிக்கு முன்னால் செய்ய வேண்டிய முறைப்படியான பரிகார பூஜைகளை அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் மூலமாக அவர்களுக்கு தான் அந்த வழிமுறைகள் அங்கு தெரியும். அங்கே எந்த ஒரு
இது பிரகாரம் செய்கிறாங்களோ அது பிரகாரம் அவங்க செய்வாங்க. அதை செஞ்சுட்டு வரும்போது அந்த ஒலி அலைகள் நம்முடைய உடலுக்குள்ளே சென்று அந்த கிரகமே உள்ளே செலுத்தி அந்த கிரகம் தன்னுடைய செயல்பாட்டை சமனப்படுத்தி கொண்டு நமக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்துவிடும். இதுதான் பரிகாரத்தின் உண்மைத்தன்மை. அதை விட்டுவிட்டு வேறு எதையோ நாம் செய்துவிட்டு பலன் கிடைக்கவில்லையே என்று சொன்னால் எப்படி கிடைக்கும்? அது உண்மைத்தன்மை அல்லவே. உண்மைத்தன்மை என்பது எந்த கிரகத்தினால் நமக்கு பாதிப்பு ஏற்பட்டதோ அந்த கிரக சேத்திரத்திற்கு போய் அங்கு உள்ள முறைப்படி அங்குள்ள அர்ச்சகர்கள் மூலமாக ஒரு மணி நேரமாவது, குறைந்தபட்சம் 1 மணி நேரமாவது அங்கு இருந்தோம் என்றால், அந்த பூஜையில் கலந்து கொண்டோம் என்றால், அந்த ஒலி அலைகளின் மூலமாக மின்காந்த ஒலி அலைகள் அந்த கோயிலுக்குள் பரவி இருக்கும். அந்த கோயிலுக்குள் பரவி இருக்கும் பொழுது அந்த ஒலி அலைகள் நம்முடைய உடலிலே ஊடுருவி சென்று அதை சமன் செய்து நமக்கு நல்வழி காட்டுவதுதான் பரிகாரத்தின் உண்மை தத்துவம். இதை நன்கு புரிந்து கொண்டு பரிகாரத்தை நம்முடைய ஸ்டார் அகாடமி ஜோதிட பெருமக்கள் சொல்ல வேண்டும். ஏதோ சொன்னோம் என்பதாக அல்ல. எந்த கிரகத்தினால் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதோ அந்த கிரகத்தினுடைய சேத்திரத்திற்கு செல்ல வேண்டும். எல்லோருக்குமே ஏறத்தாழ என்னென்ன கிரகங்களுக்கு என்னென்ன சேத்திரம் என்பது தெரிந்திருக்கும். ஏதேனும் ஒரு பதிவிலே அதை பற்றி மறுபடியும் தேவை ஏற்பட்டால் நான் சொல்லுகின்றேன். ஆகையினால் பரிகாரத்தின் உண்மைத்தன்மை என்னவென்றால், எந்த கிரகத்தினால் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதோ அந்த கிரக சேத்திரத்திற்கு சென்று பூஜைகளையோ ஹோமங்களையோ அபிஷேகங்களையோ செய்யும் பொழுது நாம் உட்கார்ந்திருக்கிற நேரத்தை பொறுத்து அந்த ஒலி அலைகள் நம்முள் சென்று அது அந்த கிரகத்தினுடைய பாதிப்புகளை சமன்படுத்துகின்றது என்பதுதான் பரிகாரத்தின் உண்மை தத்துவமாகும். வாழ்க வளமுடன். வணக்கம்.